எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனுஷ் குக்கிங். இன்னைக்கு பக்கோடா சுட்டு குருமா வச்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பக்கோடா குருமாவுக்கு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இதை முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம குருமா குழம்புக்கு இதை வதக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஸ்டவ் வச்சுருக்கேன். இதில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் வதக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியே சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி. ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு தக்காளி எல்லாம். இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பக்கோடா குருமாவுக்கு ஒரு பெரிய தேங்காயில் பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் இதை போட்டு 1 ஸ்பூன் சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்குனா வெங்காய தக்காளி வதக்கிட்டு இதையும் சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ ஆறுன வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்ததெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். குருமா குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். கடாய் காஞ்சி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு மராட்டி மொட்டு, 5 லவங்கம், சின்னதாக ஒரு 5 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய். இதை வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப அதாவது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம பக்கோடா போட்ட உடனே கொஞ்சம் சுண்டி வந்துடும் இது. ஆனால் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கேன். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இதை அப்படியே கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கோடாவுக்கு கடலை பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். பக்கோடாவுக்கு 1/4 கிலோ கடலை பருப்பு இதை நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் காயட்டும். இப்போ குருமா குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுண்டிடுச்சு. இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடலை பருப்பில் உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டுன்னு வந்திருக்கேன். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம பக்கோடாவை போட்டுக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. பக்கோடா போட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுக்குங்க. இது 1 நிமிஷம் அப்படியே தேவைப்பட்டோம். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இதை திருப்பி விட்டுகிட்டே இருக்கலாம். அப்படி அப்போ தான் எல்லா பக்கம் ஒரே மாதிரி பொன்னிறமாக செவந்து வரும். பாருங்கள், செவந்துட்டே வருது பாருங்கள்.
இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி திருப்பி விட்டால் நல்லா கரெக்டான கலருக்கு வந்துடும். இன்னும் 1 நிமிஷத்தில் இப்படி அரைச்சிக்கலாம். இன்னும் 1 நிமிஷம், 1 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் அது. இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. பட்டுலாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இது மாதிரி சுட்டி எடுங்க, இல்லாட்டி உள்ளே வேகாது, மேலே மட்டும் தீஞ்சிரும். பாருங்கள் கலர் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம குருமா குழம்புல சேர்த்துடலாம். இது அவ்வளோதான். இதை நல்லா அப்படி கலரி விட்டுட்டோம்னா அது ஊறிடும். அது ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சுன்னா குழம்பு திக்காயிடும். இந்த பக்கோடாவும் வந்து ஊறி வந்துடும். குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.